12th accountancy 4th chapterல illustration 5 இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ப்ராஃபிட்ஸ் ஒரு 3 years கொடுத்துருக்காங்க. 2016ல் நான் ரெக்கரிங் இன்கம் கொடுத்துருக்காங்க. 17ல் ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர்னு ஒரு 2000 இருக்குது. இந்த சம்மை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர்ஸ்ன்னு போட்டு 3 years நான் எழுதியிருக்கேன். ப்ராஃபிட்ஸு 3 yearsக்கு நமக்கு தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ரெக்கரிங் இன்கம் 2016க்கு மட்டும் 3000 தந்திருக்காங்க. இந்த 3000 நம்ம லெஸ் பண்ணணும். 30லேருந்து 3 லெஸ் பண்ணிட்டோன்னா 27,000, இங்கே 29,000, இங்கே 32,000. 2017ல் 2000 ஸ்டாக்கு டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர்னு தந்திருக்காங்க. டிஸ்ட்ராய்டுன்னு சொன்ன உடனே நம்ம இந்த 2000 லெஸ் பண்ணணும்னு நினைப்போம். லெஸ் பண்ணலாம் கூடாது, இதை நம்ம ஆட் பண்ணணும். 2017ல் 2000 போட்டிருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே 27,000, இங்கே 31,000, 32,000. நெக்ஸ்ட்டு டோட்டல் ப்ராஃபிட்டு கண்டுபிடிக்கணும். 16க்கு 27, 17க்கு 31,000, 18க்கு 32,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை டோட்டலாக ஆட் பண்ணும்போது நமக்கு 90,000 வருது. இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் 90,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, 2, 3. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் 30,000 வருது. டீல த ஸ்டாக் இஸ் நாட் இன்ஷூர்டு பட் இட் டிசைடட் டு இன்ஷூர் த ஸ்டாக் இன் ஃபியூச்சர். த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 5,600 பெர் ஆனம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியமை நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் இருந்து லெஸ் பண்ணணும். 30,000 ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 5,600 லெஸ் பண்ணும்போது நமக்கு 24,400 வருது. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் 24,400 இருக்குது. நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ் 2 தந்திருக்காங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 48,800 வருது. இதுதான் ஆன்சர்.